மீண்டும் போட்டியிட வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதை எப்படி பார்க்குறீங்க? இதில் என்னுடைய கட்சி தலைமை, கட்சி தலைவர் திரு கர்கே அவர்களுக்கும், எங்களுடைய தலைவி அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும், ராகுல் காந்தி அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில், திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியின் சார்பில், இந்தியா கூட்டணியின் சார்பில் என்னை மீண்டும் இங்கே வேட்பாளராக நியமித்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொகுதியை தக்க வைத்துக் கொள்ள என்ன மாதிரியான திட்டங்கள் மெயினாக என்ன நான் பண்ண போகிறேன்னா, 5 ஆண்டுகளில் நான் ஒரு வெளிப்படையான முறையில் எல்லோருக்கும் பொதுவான பிரதிநிதியாக செயல்பட்டிருக்கிறேன். பாராளுமன்றத்திலும் என்னுடைய கருத்துக்களை ஆழமாக பதிவு செய்திருக்கிறேன். எனக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை 6 தொகுதிகளுக்கும் சமமாக பங்கிட்டு சின்ன சின்ன காரியங்களை பல கிராமங்களிலே செய்திருக்கிறேன். அதற்கு மேலாக தமிழக அரசாங்கம், தமிழ்நாட்டு முதல்வருடைய ஆசீர்வாதத்தோடு இங்கு 2 கல்லூரிகளை இந்த பகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறேன். 3வதாக ஒரு கல்லூரியும் சிவகங்கையிலே வேலுநாச்சியார் பேரிலே காவலர் பயிற்சி மையம் வருவதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறேன். முடங்கியிருந்த ஸ்பைசஸ் பார்க்கை மீண்டும் துவக்கியிருக்கிறேன். ரயில்வே டிபார்ட்மெண்ட் நமக்கு எவ்வளவு கோரிக்கைகள் கொடுத்தாலும் செவிசாய்க்கவில்லை. ஆனால் அவர்களுக்கு அதிக அளவில் அழுத்தம் கொடுத்தேன். எல்லாவற்றுக்கும் மேலாக பொது பிரதிநிதியாக இங்கே இருந்தேன். யாரையும் சார்ந்தோ யாரையும் விரோதித்தோ, ஒருத்தருக்காக ஒரு சமுதாயத்தை சார்ந்து இன்னொரு சமுதாயத்தை விரோதித்து நான் செயல்பட்டதே கிடையாது. எல்லா சமுதாயத்து மக்களுக்கும், எல்லா மதத்தின் மக்களுக்கும் பொதுவான பிரதிநிதியாக, வெளிப்படையான பிரதிநிதியாக, யார் என்னை நாடினாலும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை நேரடியாக வெளிப்படையான முறையில் செய்திருக்கிறேன். அதை அந்த வெளிப்படைத்தன்மையின் மூலமாக மக்களிடம் எனக்கு ஒரு நல்ல பேர் இருக்கிறது என்று முழுமையாக நம்புகிறேன். அதை வைத்து மீண்டும் அவர்களை சந்திப்பதற்கு முழு மன நிறைவோடு சந்திக்க தயாராக இருக்கிறேன். சிவகங்கை தொகுதி புறக்கணிக்கப்பட்டதா ஒரு கேள்வி. எம்பியோடைய பவர்ஸ்குள்ளே என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கிறேன் நான். ஏன்னா எம்பி வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட்டு கிடையாது. அது மாநில அரசாங்கம் நமக்கு இந்த 2021 வந்ததுக்கு பின்னர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பல காரியங்களை இங்கே செய்து கொடுத்திருக்கிறார். ஆனால் மத்திய அரசாங்கம் அவர்களுடைய திட்டங்களை பெரிய அளவில் தமிழ்நாட்டுக்கே கொண்டு வந்தது கிடையாது. நான் கூட அன்றைக்கி ஒருத்தர் கேட்டார், என்ன பெரிய திட்டத்தை பாஜக அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கு. அவர் எடுத்து என்கிட்ட பேசினவர் என்ன சொன்னார்னா, எய்ம்ஸை கொண்டு வந்திருக்கோம்னு சொன்னார். அதுலேருந்தே தெரிஞ்சு போச்சு, எய்ம்ஸ்னால் வரவே இல்லை, ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கல. இப்போ தான் பூமி பூஜை பண்ணியிருக்காங்க. எய்ம்ஸில் மதுரை எய்ம்ஸில் அங்கே எய்ம்ஸ் பேரில் ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் தான் படிக்கிறாங்க. அவங்க கிராஜுவேட் ஆகி போகும்போது எய்ம்ஸ்னு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போவாங்களே ஒழிய, ஆனால் மதுரை எய்ம்ஸ்க்கு வந்திருக்க மாட்டாங்க. அதனால் மத்திய சர்க்கார் தமிழ்நாட்டை இது நிராகரிக்கிறது. 2வது, தமிழ்நாட்டு மக்கள் ₹1 வரி பணம் கட்டினார்கள் என்றால் அவர்களுக்கு வருவது, மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வருவது 29 காசு தான். ஆனால் உத்தரப்பிரதேசம் போன்ற இந்திய மாநிலங்கள் ₹1 வரி கட்டினாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி வருது ₹2.73. இதுவே ஒரு ஃபெடரல் இம்பேலன்ஸ், ஃபெடரல் ஃபிஸ்கல் இம்பேலன்ஸ். இந்த இம்பேலன்ஸை நம்ம சரி செய்ய வேண்டும் என்றால் இங்கு இந்தியா கூட்டணியின் சார்பிலே வலுவான பாராளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லிக்கு சென்றால் தான் இந்த ஃபெடரல் இம்பேலன்ஸை சரி செய்ய முடியும். அதனால் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி வந்தால் நிச்சயமாக அதிக அளவில் பெரிய திட்டங்களை கொண்டு வரலாம். நான் சொல்லியிருக்கேன், இங்கே எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அரசாங்கத்தின் மீது நாங்கள் எங்களுடைய பரிந்துரை, எங்களுடைய அழுத்தத்தை கொடுத்து இங்கே திட்டங்களை கொண்டு வரதுக்கு நான் தயாராக இருக்கேன். ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் நிறைய கோரிக்கை கொடுத்துட்டேன், எனக்கு தெரியும். ஆனால் எங்கே போய் ரயில்வே கோரிக்கை கொடுக்க போனாலும் இங்கே ரயில்வே ஜிஎம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு பவர் கிடையாது, எல்லா டிசிஷனும் ரயில்வே போர்டு தான் எடுக்கிறாங்க சொல்கிறாங்க. ரிவ்யூ மீட்டிங் நடத்தும் போது கூட ஒரு பவரும் கிடையாது. அதுக்காக நாங்கள் நிறைய அழுத்தம் கொடுத்துருக்கோம். ஆனால் இவங்களுடைய ரயில்வேவுடைய ஃபோக்கஸ் என்னன்னா, வந்தே பாரத் ட்ரெயினை ஓட்டுறது தான் அவங்களுக்கு ஃபோக்கஸ் ஒழிய சாதாரண மக்கள் டிராவல் பண்ணும் பேசஞ்சர் ட்ரெயினை நடத்துறது கிடையாது. இன்னும் அன்மேன் ரயில் வச்சுருக்காங்க. எவ்வளவோ அழுத்தம், மந்திரியை பார்த்தாச்சு, ரயில்வே போர்டை பார்த்தாச்சு, ஜிஎம்ஐ பார்த்தாச்சு, எல்லாரையும் பார்த்து அழுத்தம் கொடுக்குறோம். ஆனால் தமிழ்நாட்டில் அவர்கள் பெரிய அளவில் சாதாரண மக்களுடைய கோரிக்கைகளை அவர்கள் நிறைவேற்றுவது கிடையாது. இதற்கு நாங்கள் எங்களை முயற்சி எடுத்துக்கொண்டு மீண்டும் நாங்கள் அழுத்தத்தை கொடுப்போம். ஆட்சி மாற்றம் வந்தவுடன், இந்தியா கூட்டணி தலைமையில் ஆட்சி அமைந்தவுடன் இதெல்லாம் பல காரியங்களை எங்களால் சீர் செய்ய முடியும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.